சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. கொஸ்டின் நம்பர் 10ஓட கரெக்ஷன் பார்க்கலாம் இன்றைக்கி. கொஸ்டின் பேப்பர் 10 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயந்தான் இருக்குது. என்னென்னா சார்ட்டு, சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரியஸு, அரித்மெட்டிக் இதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி கொஸ்டின் பேப்பர் முதல்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் வந்து அப்ராக்மெண்ட் வேல்யூ வச்சதுனால அந்த ஒரு பார்ட் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு என்ன பண்ணுவோம் தான் கண்டிப்பாக அரித்மெட்டிக் பாட்டு ஈஸியாக இருக்கும், சார்ட் பாட்டு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது கொஸ்டின் பேப்பரை பொறுத்தளவில். இப்போ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்கை பார்த்துருவோம். ஆனால் அரித்மெட்டிக் பொறுத்தளவு கொஸ்டின் நம்பர் 70 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 11 அரித்மெட்டிக் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 70 என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராமச்சந்திர டிவைட் பிட்வீன் சன், ராம் அண்ட் ஷாம் சொல்கிறான். இப்போ 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாரு ஒரு பணத்தை. எவ்வளோ ரூபா கொடுக்குறாருன்னு தெரியாது. த மணி வாஸ் டிவைடட் இஸ் சச் அவே த ரேஷியோ ஆஃப் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் கொடுக்குறாரு. சரியா? அப்போ ராமுக்கு அவர் எவ்வளோ ரூபா கொடுக்குறாருன்னு தெரியாது. 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ்ன்னு சொல்கிறான். சரியா? இப்போ இங்கே டிவைடட் பை 100 போடணும் அவசியம் கிடையாது. அடுத்து ஷாம் இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 12% எத்தனை இயர், நம்பர் ஆஃப் இயர்ஸு 5 இயர்ஸில் கொடுக்கார். சரியா? இது பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலா தான். இது பிரின்சிபல், இது நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர் டிவைட் பை 100 இருக்கும். இங்கே 100 இருக்கும், இங்கே 100 இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். சரியா? இந்த ரேஷியோ எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/1 மாறுதுன்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ தான் சம்மம். இப்போ 2 பேரோட ஷேர்ன்னு கேட்டிருக்கான். ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். இந்த 5 வச்சு அடிச்சிங்கன்னா இங்கே நமக்கு 3 டைம்ஸு, 3 வச்சு அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ். இது கிராஸாக மல்டி பண்ணும்போது இது எப்படி ஆயிரும், 3 6 ஆயிரும். இங்கே என்ன வந்துடும் நமக்கு, இங்கே 8 எஸ்ஸாக மாறி. அப்போ R = எவ்வளவு, எஸ்ஸு. ஸோ 8:3 இதான் கேட்டிருக்கான். 2 பேருக்கு எவ்வளோ ரூபா பிரித்து கொடுத்தாருன்னு தெரியாது. இவரை ராம் ஆர்னு வச்சுட்டோம், ஷாமை எஸ்ன்னு வச்சுட்டோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் போட சொல்கிறாங்க. ஓகே, போட்டாச்சு. இது எப்படி மாதிரி தான் 3/1 மாறுதுன்னு சொல்கிறான். ஸோ = 3/1 அடிச்சிங்கன்னா பிரின்சிபலுக்கான ரேஷியோ கிடைக்க போகுது. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மு சும்மா ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் சம்மு ஒரு லைனில் கொடுத்துருக்காங்க. 71 கொஷின் பாருங்கள். எ மேன் பாட் சம் சாக்லேட் அட் 3 ஃபார் a rupee அப்படின்னு சொல்கிறோன்னே. அப்போ 3 சாக்லேட்டு ₹1 வாங்குறாரு. அப்போ ஒரு சாக்லேட் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட்டு 1/3க்கு வாங்கியிருப்பார். இவ்வளோ தான் சம்மம். 3 சாக்லேட் ₹1, ஒரு சாக்லேட் எவ்வளோ வாங்கியிருக்காரு, 1/3க்கு வாங்கியிருக்காரு. வாங்கி எப்படி வைக்கணுமா, 50% ப்ராஃபிட்டில் வைக்கணுமா. 50% ப்ராஃபிட்டில் விற்றிங்கன்னா ₹1 எத்தனை சாக்லேட் வைக்கணும்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ 3 சாக்லேட் ₹1 வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு 50% ப்ராஃபிட்டில் விற்றுட்டோம். ப்ராஃபிட்னாலே 100 கூட ஆட் பண்ணிடுவீங்க. 150/100 லாஸ்ட் 100 மைனஸ் பண்ணியிருப்போம். இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு 2 டைம்ஸு 3 கேன்சல் ஆயிரும், 1/2. அப்போ என்ன பண்ணோம், 2 சாக்லேட் ₹1 விற்றிங்கன்னா 50% நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிடும். சரியா? 3 சாக்லேட் ₹1. ஒரு சாக்லேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் வந்து எவ்வளோ, 1/3. 3 சாக்லேட்டு ₹1 வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு 50% ப்ராஃபிட் வைக்கிறோம். ஸோ 150/100 அடிச்சிங்கன்னா 2 சாக்லேட் ₹1 அப்படின்னு விற்றிங்கன்னா என்ன கிடைக்க போது, நமக்கு ஈஸியாக 50% ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த சம்பவத்தில் நமக்கு பார்ட்னர்ஷிப் சம்மு எப்போ எதிர்பார்க்குற சம் தான். பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தளவில் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, AB 2 பேர் இருக்காங்கன்னா, 2 பேர் என்ன ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, A ஒரு ₹6 கொண்டு வந்திருக்காரு, B ஒரு ₹13 கொண்டு வந்திருக்காரு. ஆஃப்டர் 6 months C was ஜாயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு C வரார். எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் கழிச்சு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆனுவல் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது 1 இயர் ப்ராஜெக்ட்டு. அப்புறம் இவர் என்ன பண்ணியிருப்பார், ₹6 பிஸ்னஸில் 12 மாதம் யூஸ் பண்ணியிருப்பார், ₹13 பிஸ்னஸில் 12 மாதம் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள் அந்த இடத்துல, சி ஜாயின் வித் அன் அமௌண்ட் ஈக்குவல் டு தி ஏன்னு சொல்கிறான். அப்போ ஏ ₹6 போட்டார்னா இவரும் ₹6 தான் போட்டிருப்பார். ஆஃப்டர் 6 months கழிச்சு வந்திருக்கார். அப்போ 1 இயர் ப்ராஜெக்ட். அப்போ 12 மாதத்தில் 6 மாதம் கழிச்சு வந்தால் இவர் 6 மாதம் வந்திருப்பார். முடிஞ்சுதான். 6 அடிக்கலாம். 6 அடிச்சுன்னா இங்கே 2 டைம்ஸு, இங்கே 6 பேர். அடுத்து 2 வச்சு அடிங்க, இங்கே 3 டைம்ஸு, இங்கே 2 பேரும், இங்கே 6. அப்போ ஏல மீதி இருக்கிறது 6, பியில் மீதி இருக்கிறது 13, சியில் மீதி இருக்கிறது 3. அவ்வளோதானா? அடுத்து டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துருங்களா, எல்லாத்தையும் கூட்டிடலாமா. 1922 தான் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,960 சொல்லிட்டாங்க. யாருக்கு வேணும் பார்த்தீங்கன்னா சி கேட்டிருக்காங்க. சியோட ஷேர் எவ்வளோ, 3 எவ்வளோ அப்படின்னு பார்க்க போகிறோம். சரியா? கேன்சல் பண்ணிடலாமா. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6,
8 0 அவ்வளோதான். இந்த முதல் நம்பர் கண்டுபிடிச்சலாம் ஈஸியாக. 120 வச்சுக்கோங்களேன், 6 டைம்ஸ் வச்சுக்கோங்க, எவ்வளோ போகுது 120 ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதை வச்சு நம்ம 6 டைம்ஸ் தெரியும், 7 எவ்வளோ ஆயிரும் தாண்டி போயிடும், 160 150 தாண்டி போயிடும். ஸோ அப்போ நம்ம 6 டைம்ஸ் தான் ஈஸியாக இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். 2040. இது சிம்பிளான சம் தான். ஏஎம்இ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ 12 மந்த்ஸ் இருக்காங்க. சி 6 மாதம் கழிச்சு வராரு. ஏ எவ்வளோ கொண்டு வந்திருக்காரோ அதே அமௌண்ட் கொண்டு வந்திருக்காரு. அப்போ 6 × 6 போட்டிங்கன்னா சிக்கு கிடச்சிடும். ஓகேவா, டோட்டல் ப்ராஃபிட் தெரியும், அதை வச்சு அடித்தா சிம்பிளாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள் ஏஜஸ் சம்மு. ஏஜஸ் சம்மை பொறுத்தளவில் ஏஜஸ் சம் பாருங்கள் 73. சோனம் அண்ட் சோனி அப்படின்னு சொல்கிறாங்க. சோனம் அண்ட் சோனி 2 பேர் இருக்காங்களாம். சோனம் இருக்காங்க, சோனி இருக்காங்க. எந்த ரேஷியோவில் அவங்களோட ஏஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5:6 இருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஹென்ஸ்ன்னு சொல்கிறான். ஹென்ஸ்னால் ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு அர்த்தம். சரியா, 5 வருஷம் கழிச்சு உங்களோட ஷேர் எப்படி ரேஷியோ எப்படி மாறுதான் 6:7 மாறுது. அப்போ என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், சோனமோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோனமோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. ஒன்றுமே பெரிய சிம்பிளான சம். 2 ரேஷியோ கொடுத்தாலே சம் ரொம்ப ஈஸி. 2 ரேஷியோ கொடுத்தாலே 2 ரேஷியோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 2 டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1, டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 1. முடிஞ்சதா? இந்த 1 தான் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னால் 5, ஆஃப்டர் 6 இயர்ஸ்னால் 6, ஆஃப்டர் 10 இயர்ஸ்னால் 10. முடிஞ்சதா? 1 தான் எவ்வளவு 5. யார் கேட்டிருக்காங்க? சோனமுக்கு ப்ரொசன்ட்டில் கேட்டிருக்காங்க. சோனமுக்குள்ள ப்ரொசன்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. ஸோ எவ்வளோ இப்போ 5 × 5 20. அவ்வளோதான் சம். ஓகேவா, சோனம் ரேஷியோ 2 பாயிண்ட் இருந்தாலே வேகமாக சம்மை சால்வ் பண்ணிடலாம். இந்த டிஃப்ரென்ஸ் சேமாக இருந்தால் வேலை முடிஞ்சது. சேமாக இல்லைன்னா கீழே டிஃப்ரென்ஸ் மேலே மல்டி பண்ணணும், மேலே டிஃப்ரென்ஸ் வச்சு கீழே மல்டி பண்ணணும். அப்படின்னா ஈஸியாக முடிச்சது. ஓகேவா, அப்போ டிஃப்ரென்ஸ் 1 எவ்வளோ? இந்த 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ்னால் 10 இயர்ஸ். எகோனாலும் அதே தான். 5 இயர்ஸ்னால் 5, 10னா 10, 1னா 5. யார் கேட்டிருக்காங்க? சோனம் கேட்டனால 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25. முடிஞ்சுதா? அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் அண்ட் ஒர்க்லாம் கேட்டு வச்சுருக்காங்க சம்மு. டைம் அண்ட் ஒர்க் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 6 கொஷின் பேப்பர் கரெக்ஷன் பார்த்துருக்கோம். எல்லா இதுலேயும் ஒரே பேட்டர்னாக தான் இருக்குது. சரியா, சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஏ கேன் கம்ப்ளீட் த ஹோல் ஒர்க் இன் 24 days. அப்போ ஏ கிட்ட வேலையை கொடுத்தீங்கன்னா 24 நாளில் முடிச்சு கொடுத்துருவார். அதே வேலையை பீட்டை கொடுத்தீங்கன்னா 8 நாளில் முடிச்சு கொடுத்துருவார். அதே வேலையை சீட்டை கொடுத்தீங்கன்னா வேலையை கெடுத்து விட்ருவாரோம். நீங்கள் பண்ண வேலையெல்லாம் கெடுத்து விட்றதுக்கு, டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுமா? 18 days ஆகுமா? சரியா, இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆல் தட் டுகெதர் எல்லோரும் சேர்ந்து வேலை பார்த்தா இந்த வேலை எத்தனை நாள் முடியும்னு கேட்டிருக்கான். இவ்வளோ தான் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. சரியா, அப்போ ஏ மட்டும் வேலையை முடிச்சாருன்னா இது டைம் ரேஷியோ நமக்கு தெரியும். இது நமக்கு டைம் ரேஷியோ. ஏ மட்டும் வேலையை முடிச்சாருன்னா 24 நாளில் முடிப்பார். பி மட்டும் முடிச்சாருன்னா 8 நாளில் முடிப்பார். சி மட்டும் முடிச்சாருன்னா 18 நாளில் முடிப்பார். அப்போ இந்த 3க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். சரியா, அப்போ நம்ம வந்து ஒரு எல்சிஎம் எடுக்கும்போது எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். சரியா, பெரிய நம்பர் என்னது 24. 24 கூட 24 கொடுத்தீங்கன்னா 48. 48 என்ன ஆகாது? 18 கேன்சல் ஆகாது. அப்போ 48 கூட இன்னொரு 24 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ போகுது? 72. இந்த 72 பாருங்கள் 24ஆல் டிவைட் பண்ணலாமா? எத்தனை டைம்ஸு? 3 டைம்ஸு. 28 பாருங்கள் 8ஆல் கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம்ஸு? 9 டைம்ஸு. 72 பாருங்கள் 18ஆல் கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம்ஸு? 4 டைம்ஸ். ஓகேவா, இது அவங்களோட எஃபிஷியன்சி. 72 பொருள் செய்யணும். இவர் என்ன செய்வார்? ஒரு நாளைக்கு 3 பொருள் செய்வார். அப்போ 24 வேலை பார்த்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார்? எல்லா வேலையும் முடிச்சிருப்பார். இவர் நம்ம ஒரு நாளைக்கு 9 பொருள் செய்வார். 8 நாளில் 72 பொருள் செஞ்சு முடிச்சிடுவார். இவர் நம்ம ஒரு நாளைக்கு 4 பொருள் உடச்சிடுவார். சரியா, அப்போ அவர் 12 நாள் பார்த்தா செஞ்சு வச்சு 72 பொருளையும் உடச்சிடுவார். ஸோ இதான் நமக்கு சம்மம் கொடுத்துருக்கான். 3 பேர் சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 72 தான் டோட்டல் ஒர்க். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க என்ன பண்ணுவாங்க? 12 பொருள் செஞ்சுருப்பாங்க. இவர் என்ன பண்ணிப்பார்? 4 பொருளில் டெஸ்ட் பண்ணியிருப்பார். சரியா, இப்போ 2 சேர்ந்து வேலை பார்த்தா 9 + 3 12 பொருள், 12 திங்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? 2 பேர் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. 4 பேர் என்ன பண்ணியாது? டெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ நெட்டாக நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கோம்? 8 கிடச்சிருக்குமா? 8 வச்சு எடுத்திங்கன்னா 9 days. அவ்வளோதான் சம்ம. ஓகேவா, இப்போ நம்ம வந்து டைம் ரேஷியோ கொடுத்துருவாங்க, அதை எஃபிஷியன்சியை மாற்றினீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் சம்ம. அடுத்து வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் சம் கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் சம் கேட்டிருக்காங்க. அதை சால்வ் பண்ணலாம். நான் சொல்கிறேன் பாருங்கள். 2 train A and B cross
ஈச் அதர் இன் 16 செகண்ட் டைம் கொடுத்துட்டான் சரியா. when they move towards each other speed of the train ஏயோட ஸ்பீட் கொடுத்துட்டான் 100 km/h, பியோட ஸ்பீட் கொடுத்துட்டான் 53 km/h. அடுத்த கதை சொல்கிறான் பாருங்கள். length of the train A is thrice the length of the B அப்படின்னு சொல்கிறான் சரியா. அப்போது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 3A இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எவ்வளோ இருக்கும்போது 1A இருக்கும் ஓகேவா. அதான் எப்படி இருக்கும்போது 1:3 இப்படி இருக்கும் சரியா. இது ஒன்றுன்னு இருந்தால் எப்படி இருக்குமா த்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி வச்சுக்கோம் இது வேண்டாம். அப்போ இது ஒன்றா இருந்தால் எவ்வளோக்கு போகுது 3 போகுது சரியா. அப்போ ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸு இவர் 3x இருக்கார், இவர் 1x. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸு ரெண்டையும் கூட்டிடுவீங்க 4x முடிஞ்சா. அடுத்து ஸ்பீடு என்ன டைரக்ஷன் சொல்லிட்டாங்க டுவர்ட்ஸ் ஈச் அதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனை ஸ்பீடு ஆட் பண்ணுவோம். ஸோ 153 டைம் கொடுத்துருக்காங்க எவ்வளோவா 16 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா. 16 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை km/h முடிஞ்சுதா. மீட்டர்/செகண்டுக்கு வேணும். இது எதில் இருக்குது km/hல இருக்குது. நமக்கு தேவையானது மீட்டர்/செகண்ட் முடிஞ்சுதா. இப்போ இங்கே பாருங்கள் இந்த 4 வச்சு ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். எத்தனை டைம்ஸு 4 டைம்ஸ் ஓகேவா. இந்த 18 வச்சு நீ கேன்சல் பண்ணி வச்சு 2 வச்சு அடிக்கிங்க 2 டைம்ஸு. இங்கே 9 டைம்ஸ் 9 வச்சு அடித்தோன்னா 1னா 9 மீதி 6 63 எவ்வளோ போகுது 7 ஓகேவா. அப்போ இதை மல்டி பண்ணிங்கன்னா x = 117 கிடைக்கும். ஆன்சரில் ஏ ஆப்ஷன் 117 இருக்குது. அடிச்சு விட்டு போயிடாதீங்க. ஆப்ஷனில் ஏ ஆப்ஷனில் 117 இருக்குது அடிச்சிடாதீங்க. நம்ம என்ன கேட்டிருக்கான் ஏ தான் கேட்டிருக்கான். ஏ எப்படி இருக்கும் த்ரைஸாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணணும் 3ஆல் மல்டி பண்ணோம். ஸோ 510 எல்லாம் வேகமாக செஞ்சுருப்போம். 170 பார்த்தோன்னே டக்குன்னு ஆன்சர் டிக் பண்ணியிருப்போம். 170 வந்து என்னது அது 1 மடங்கு இருக்கும்போது தான் 170. நமக்கு எப்படி இருக்குது 3 மடங்கு இருக்குது. ஸோ நம்ம 3ஆல் மல்டி பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்க போகுது. அடுத்த சம்மு நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான். என்ன சொல்கிறான் பாருங்கள். ரோஹன் இன்வெஸ்டட் 2400 பாருங்கள். முதல்ல பிரின்சிபல் கொடுத்துருக்கான் எவ்வளோவா 2400. நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்கான் எவ்வளவு 2 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரியா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 960 ரூபா. இப்போ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% குறைச்சா எவ்வளோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுதுன்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான் சம்மு சரியா. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 10% குறைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குன்னு கேட்டிருக்கான். சிம்பிளான சம்மு. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சலாமா. பிரின்சிபல் ஒரு சைடு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சைடு. பிரின்சிபல் எப்போவுமே 100. வட்டி வேணும்னா n/r 2r சரியா. பிரின்சிபல் 100 நிறைய சொல்லியிருக்கோம். நம்ம நம்பர் ஆஃப் இயர்ஸ் முடிஞ்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் மல்டி பண்ணால் எனக்கு கிடைச்சிடும். நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். 100 ரூபா போட்டால் நமக்கு 2r கிடச்சதுன்னா அவர் எவ்வளோ போட்டிருக்காரு 2400 போட்டிருக்காரு. எவ்வளோ கிடச்சிருக்கு 960 ரூபா கிடச்சிருக்கு ஓகேவா. பிரின்சிபல் எழுதியாச்சு 100 ரூபா. வட்டி வேணும் n/r மல்டி பண்ணியாச்சு. 100 ரூபா போட்டால் 2r கிடைக்குது. எவ்வளோ போட்டிருக்காரான் 2400 போட்டிருக்காரு. எவ்வளோ கிடச்சிருக்கு 960 ரூபா கிடச்சிருக்கு. 2 2 வச்சு அடிச்சிங்கன்னா 480 24 வச்சு அடிச்சிங்கன்னா எவ்வளோ இருப்பது 2 டைம்ஸு 20%. அப்போ 6 எவ்வளவு 20% சரியா. பாருங்கள் சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ என்ன பண்ணோமா இந்த 6 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டிங்க 20% கண்டுபிடிச்சிட்டிங்க. என்ன சொல்கிறோம் -10ன்னு போடுறோம். -10 எவ்வளோ போகுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாதி ஆகுதா. அப்போ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்னு தான் போகுது பாதி ஆகும் முடிஞ்சுதா. அப்போ 20% இருக்கும்போது 960 கிடச்சிதுன்னா 10% இருக்கும்போது எவ்வளோ கிடைச்சிருப்போம் 480 கிடச்சிருப்போம். அவ்வளோதானா. அதே பிரின்சிபல் தான் அதே நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான். இப்போ பாருங்கள் 20% இருக்கும்போது எனக்கு வட்டி 960 ரூபா கிடச்சா 10% இருந்தால் எவ்வளோ கிடைக்கும் அவ்வளோதான் சம். இதை நம்ம இங்கேயே போட்டுடலாம். ஆனால் 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. 10% என்ன பண்ணணுமா மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. மைனஸ் பண்ணால் 10%. அப்போ 20% இருக்கும் 960 ரூபா கிடச்சா நமக்கு 10% இருந்தால் அதில் பாதி கிடச்சிருக்கும். ஆன்சர் 480. அடுத்தது ஒரு போர்ட் சம் கொடுத்துருக்காங்க. முதல்ல இது ஃபார்முலா மாதிரி படிக்காதீங்க. சும்மா நீங்கள் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சம்மை பொறுத்தளவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸை பொறுத்தளவு கூட்டுறது கழிக்கிறது. எப்போ கூட்டி 2ஆல் அடிக்கணும் எப்போ கழிச்சு 2ஆல் அடிக்கணும்னு தெரிஞ்சால் போதும் சரியா. இப்போ பாருங்கள் ஒன்றுமே இல்லை. இப்படி ஒரு போட் வருதுன்னு வச்சுக்கோங்க சரியா. இப்படி ஒரு போட் வருது. அப்போ இந்த இடத்துல போட்டோட ஸ்பீடு சரியா. இப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா போட் ஒரு 5 km/h வருதுன்னு வச்சுக்கோங்க சரியா. தண்ணி ஒரு 2 km இல்லை 3 km/h வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகேவா.
அப்போது இந்த இடத்துல நமக்கு டவுன் ஸ்ட்ரீமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா போட்டோட ஸ்பீடையும் வாட்டரோட ஸ்பீடையும் கூட்டினீங்கன்னா அதான் நமக்கு டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? அப் ஸ்ட்ரீம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்ணி அப்படியே தான் வந்துகிட்டு இருக்கோம், போட் என்ன பண்ணும், தண்ணிக்கு அகேன்ஸ்டாக போகும். இதுக்கு பேர் என்னது அப் ஸ்ட்ரீம். அப்போ என்ன பண்ணுவீங்க, போட்டோட ஸ்பீடு 5 தான் போகும், தண்ணி அகேன்ஸ்டாக வரனால ஸ்பீடு என்ன பண்ண முடியாது, ரொம்ப ஸ்பீடாக போக முடியாது. அப்போ ஸ்பீடு கண்டிப்பாக குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுறீங்க, போட்டோட ஸ்பீடு மைனஸு வாட்டரோட ஸ்பீடு. நிறைய பேருக்கு என்ன குழப்பம் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட் ஸ்பீடு அதிகமாக இருக்குமா இல்லை வாட்டர் ஸ்பீடு எது போட் ஸ்பீடு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. எப்போவுமே போட்டோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். சரியா? ஒருவேளை இந்த இடத்துல போட்டோட ஸ்பீடு வெறும் 2 km/hன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட் நம்ம தண்ணி நம்ம வண்டி போட்டு ரிவர்ஸில் போகும், அப்படி வருமா, வராது. அப்போ கண்டிப்பாக போட்டோட ஸ்பீடு தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இப்போ ரெண்டு முடிஞ்சா டவுன் ஸ்ட்ரீம்னா தண்ணியோடு சேர்ந்து போட்டு போனால் டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம்னா போட்டுக்கு அகைன்ஸ்ட் போனால் அப் ஸ்ட்ரீம். முடிஞ்சா இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், முடிஞ்சுதா? அப்போ நமக்கு 2 போட்டோட ஸ்பீடு வேணும்னா 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். சரியா? அப்போ இங்கே என்ன இருக்கும், டவுன் ப்ளஸ் அப்பு ஈக்குவல் டு என்ன இருக்க போகுது, முடிஞ்சா வேலை. அப்போ இங்கே போகும்போது என்ன ஆயிரும், போட்டோட ஸ்பீடு வேணும் அப்படின்னா டவுனு ப்ளஸ் அப்பு டிவைடட் பை 2, இவ்வளோ தான் சமம். சரியா? அதே இது இப்போ என்ன பண்ணுங்கள், இதே விஷயத்த அப்படியே மாற்றி கேட்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன கேட்பான், வாட்டர் ஸ்பீட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே என்ன பண்ணுங்க, 2 சிம்பிளையும் மைனஸ் பண்ணுங்க. இப்போ 2 ஈக்குவேஷன் ஆட் பண்ணியிருக்கோமா, 2ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா யார் கேன்சல் ஆயிடுவா, போட்டு கேன்சல் ஆயிடுவா. சரியா? அப்போ ஒன்றுமே கிடையாது, போட்டோட ஸ்பீடு கேட்டாங்கன்னா டவுனையும் எப்பயும் கூட்டி 2 ஆக போகிறீங்க, அதே இது வாட்டரோட ஸ்பீடு கேட்டாலும் 2ஐயும் கழிச்சு 2 ஆக போகிறீங்க, இவ்வளோ தான் சமம். சரியா? அப்போ டவுன் ஸ்ட்ரீம் கேட்டால் 2ஐயும் கூட்டி போட்டால் டவுன் ஸ்ட்ரீம், 2ஐயும் கழிச்சு போட்டால் அப் ஸ்ட்ரீம், இவ்வளோ தான் சமம். கூட்டுறமா கழிக்கணுமா, கூட்டி 2 அடிக்கணுமா வகுத்து 2 அடிக்கணுமா, அவ்வளோதான் விஷயம். ஆனால் அப்போ இந்த இடத்த பத்திரல த ஸ்பீட் ஆஃப் த போட் வென் ட்ராவலிங் டவுன் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கான். டவுன் ஸ்ட்ரீம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27.5 இருக்குமா. அப்புறம் அப்படியே அப் ஸ்ட்ரீம் கொடுத்துருக்கான், அப் ஸ்ட்ரீம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22.5 இருக்குமா. என்ன கேட்டிருக்கான், ஸ்பீட் ஆஃப் த போட்டு கேட்டிருக்கான். ஒன்றுமே கிடையாது, என்ன சொன்னேன், 2ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்து ஆன்சர். 2ஐயும் கூட்டிடலாமா, எவ்வளோ இருப்போது 50யா, 50 டிவைடட் பை 2 ஆன்சர் 25. இவ்வளோ தான் சிம்பிளான சம். 2ஐயும் கூட்டி 2ஆல் அடித்தா போட்டோட ஸ்பீடு, 2ஐயும் கழிச்சு 2ஆல் அடித்தா வாட்டரோட ஸ்பீட், அவ்வளோதான் சம். அடுத்தது 78, இது நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான். 78 நம்ம ஏற்கனவே பார்த்த சம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 78 பொறுத்தளவில் ஷாப்கீப்பர் மிக்ஸ்டு 2 வெரைட்டி என்னது இருக்கு, ஒன்று 50 per கிலோ, ஒரு இது பார்த்திங்கன்னா 50 ரூபா 1 கிலோ, இதில் ஒரு 3 கிலோ வாங்குகிறோம், ப்ளஸ் இன்னொன்று எவ்வளோ இருக்கான் 70 ரூபா, இதில் 2 கிலோ வாங்குகிறோம். ஸோ மொத்தம் 5 கிலோ வாங்கிட்டோம். இப்போ 1 கிலோட காஸ்ட் வைஸ் கிடச்சிடும். இது என்ன பண்ணணுமா, 20% ப்ராஃபிட்டில் வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, இன்ட்டு 125/100 நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 20% ப்ராஃபிட். அப்போ 120 பண்ணால் 1200 கிடைக்கும், 200 ப்ராஃபிட். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு 1 கிலோ 50 ரூபா 3 கிலோ வாங்குகிறோம், இங்கே நம்ம 1 கிலோ 70 ரூபா 2 கிலோ வாங்குகிறோம். ஸோ 5ஆவதுக்குன்னா 1 கிலோவோட காஸ்ட் கிடைச்சிடும். என்ன பண்ணுமா, 1 கிலோ நம்ம இப்போ எவ்வளோ வைக்கணுமா, 25% ப்ராஃபிட், 20% ப்ராஃபிட் வைக்கணுமா. ஸோ 125/100 முடிஞ்சதா. இது நம்ம அப்படியே ஈஸியாக கேன்சல் பண்ணலாம், என்னாலும் பண்ணலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காமனாக இந்த 5 வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், 2 இடத்துலையும் அடிச்சு விட்ருக்கோம், அவ்வளோதான். இங்கே எவ்வளவு 10, இங்கே எவ்வளவு 14, காமனாக 5 வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இப்படி அடிச்சிட்டோம். ஓகேவா? அப்போ இதை மல்டி பண்ணிங்கன்னா 30, இதை மல்டி பண்ணிங்கன்னா 28 முடிஞ்சுதா. அப்போ எவ்வளோ இருக்கும் இந்த இடத்துல, இதோட வேல்யூ எல்லாம் சேர்ந்து எவ்வளோ இருக்கும் 58 இருக்கும். ஓகேவா? ஈஸியாக ஒரு ஜீரோ மல்டி பண்ணி ஒரு தாந்தலி புள்ளி வச்சு ஆன்சர் முடிஞ்சதை வேலை. இதை 10ஆல் மல்டி பண்ணி வச்சுக்கோங்களேன் 580. இப்படி எழுதிக்கலாம், என்ன 10 + 2 இப்படி உடச்சி எழுதிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணுங்கள். சரியா? இதை 10ஆல் மல்டி பண்ணிங்கன்னா 580, 2ஆல் மல்டி பண்ணோன்னா எவ்வளோ 116 முடிஞ்சுதா. நம்ம 6 9 6 கீழே 10 இருக்குது, ஒரு தாந்தலி புள்ளி. ஸோ 69.6 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்போ நம்ம இந்த இடத்துல 1 கிலோட காஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 1 கிலோ 50 ரூபா, 3 கிலோ வாங்கியிருக்கோம், 70 ரூபா ஐட்டத்தில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 2 கிலோ வாங்கியிருக்கோம். ஸோ மொத்தமாக நமக்கு 5 கிலோட காஸ்ட் கிடைக்கும். 5ஆல் வகுத்தா 1 கிலோட காஸ்ட் கிடைக்கும். அப்போ 1 கிலோ காஸ்ட் எவ்வளோ ரூபா 58 ரூபா கண்டுபிடிச்சாச்சு. இதை என்ன பண்ணுறீங்க, அப்படியே 20% ப்ராஃபிட். ஸோ 125/100 போட்டிங்கன்னா என்ன கிடச்சிரும், 7 ரூபாய்க்கு நமக்கு விற்கணும். விற்பனை விலை ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும் 79, 79. இதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ் தான். சரியா? என்ன சொல்கிறோம் பாருங்கள், மார்க் ப்ரைஸ் ஆஃப் ஆன் ஆர்டிக்கல் 2000 rupees மோர் தென் த காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா?
அப்புறம் என்ன பண்ணுறோம், மார்க்கெட் ப்ரைஸை விட எப்படி இருக்கான் 2000 காஸ்ட் ப்ரைஸை விட அப்படி தானே, மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிக்கல் என்ன மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, காஸ்ட் ப்ரைஸை விட ஒரு 2000 ரூபா அதிகமாக இருக்கும் அப்படி சொல்கிறோம். சரியா? when the same article is sold என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 400 சொல்கிறான். அப்போ என்ன பண்ணுறான் 2000 ரூபான்னு எழுதி ஓட்டிட்டான். மார்க்கெட் ப்ரைஸ்னு ஒன்றும் கிடையாது, அதில் மார்க் பண்ணியிருக்கீங்களே எம்ஆர்பி ரேட்டாக தான் நம்ம மார்க்கெட் ப்ரைஸ்னு சொல்கிறோம். சரியா? 2000 ஒட்டியாச்சு. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 400 ரூபாயை என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்கவுண்ட் சொல்லிட்டாங்களா. சரியா? அப்போ எவ்வளோ ரூபா ஆகும், 1600 ரூபா ஆகும். நான் ஒரு பொருளை வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கி சரியா என்ன பண்ணுறேன், வாங்கின விலையை விட ஒரு 2000 ரூபா அதிகமாக வச்சு ஓட்டுறேன். அப்புறம் விலையை ஓட்டியிருப்பேன் 12,000 ரூபான்னு ஓட்டியிருப்பேன். ஒட்டி என்ன சொல்கிறேன், 500 ரூபா நான் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வச்சு 11,500 ரூபா கிடச்சிருக்கும். எனக்கு எவ்வளோ ரூபா லாபம், 1,500 ரூபா லாபம். இதே மாதிரி இங்கே எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரியாது, ஆனால் வாங்கின விலையை விட 2000 ரூபா அதிகமாக வச்சு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. 2000 ரூபா அதிகமாக வச்சு ஸ்டிக்கர் ஒட்டியாச்சு. ஒட்டிகிட்டே என்ன பண்ணுறோம், 400 ரூபா டிஸ்கவுண்ட் தரோம். வேறு எங்கேயுமே இல்லாத ஆஃபர் நம்மகிட்ட தான் 400 ரூபா டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ ரூபா லாபம், 2000 ரூபா கூட்டிகிட்டு 400 ரூபாய் குறைச்சிட்டோம். அப்போ நமக்கு எவ்வளோ ரூபா லாபம், 1,600 ரூபா லாபம். சரியா? நான் சொல்கிறேன் பாருங்கள், டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹400 த பெர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எவ்வளோவா 25% சொல்கிறோம். அப்போ 25 தான் எவ்வளவு 1600. என்ன கேட்டிருக்கானுங்க, 30% ப்ராஃபிட் விற்றா எவ்வளோ விற்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 130 எவ்வளோ இப்படி போடலாம். அல்லது இங்கே பாருங்கள், பர்சன்டேஜ் இப்படி பார்த்தா 25%, ரூபா அப்படி பார்த்தா 1,600. ஸோ 130 எவ்வளோ இப்படியும் போடலாம். என்ன நமக்கு எது ஈஸியோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். நம்ம சிம்பிளாக கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணலாமா, இது 25 கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 4 தான் எவ்வளவு 100. சரியா? அப்போ 6னா 150, அப்போ 10. ஸோ எத்தனை டைம்ஸு 4 டைம். நம்ம ஏற்கனவே 13 மல்டிபிள் பண்ணுறது 12 to 19 வச்சு மல்டிபிள் பண்ணுறது நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதை ஈஸியாக மல்டிபிள் பண்ணால் 8320. இந்த மெத்தடில் ஒன்றா கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சிலருக்கு வந்து இப்படி கன்ஃபியூஸ் ஆவாங்க, இப்படி கிராஸாக பெருக்கணுமான கிராஸாகவும் அடிக்கலாமான்னு குழப்புவாங்க. இப்படி போட்டிங்கன்னா ஏதாவது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் பார்த்தா 25%, ரோல் பை 1600. ஸோ 130 எவ்வளோ. ஓகேம்மா, 80 டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் தான், டைம் அண்ட் ஒர்க்கு தான். ஆனால் இன்னும் சின்னதாக ஒரு கதை சொல்லியிருக்கான், என்னென்னு பார்ப்போம். இன் ஏ டேங்க் தேர் ஆர் 12 டேப்ஸ் அட்டாச்சு. சம் ஆர் இன்லெட் அண்ட் சம் ஆர் அவுட்லெட். 12 டேப் இருக்குது மொத்தம். சரியா? அப்போ நம்ம என்ன வச்சுக்கோம், 2 பைப் இருக்குது, எக்ஸு ஒய் ரெண்டும் சேர்ந்து மொத்தம் 12 பைப் இருக்குதுன்னு சொல்கிறான். ஓகே, 12 எழுதியாச்சு. சரியா? அடுத்த சொல்லலாம் பாருங்க, இதுலேருந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் பைப் தனியாக இன் பண்ணுமா, கொஞ்சம் பைப் தனியாக அவுட் பண்ணுமா. மேபி 2 பைப்பு தனியாக இன் பண்ணலாம், 10 பைப் அவுட் பண்ணலாம், 5 பைப்பு தனியாக இன் பண்ணலாம், மீதி ஒரு 7 பைப்பு தனியாக அவுட் பண்ணலாம். வாட் எவர் எதுனாலும் இருக்கலாம். அப்படி சும்மா சொல்லிட்டான். சரியா? ஈச் இன்லெட் டேப் கேன் ஃபில் 12 hours. சரியா? அடுத்து நம்ம வந்து இப்படி வச்சுக்குவோம், டைம் வச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? டைமு எக்ஸு ஒய் இப்படி வச்சுக்குவோம். சரியா? எக்ஸ் வந்து என்ன தனியாக இன் பண்ணுது, ஒய்யை நம்மளை தனியாக அவுட் பண்ணுது, இப்படி வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறான் பாருங்கள், தண்ணி இன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுமா, 12 hours ஆகும்னு சொல்கிறான். அண்ட் அவுட்லெட் தண்ணி அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுமா, 36 ஆகும் அப்படி சொல்கிறான். சரியா? இப்போ ஆல் த டேப் இஸ் ஓப்பன் டுகெதர், ரெஜாத்து ஓப்பன் பண்ணி 3 மணி நேரம் ஓடிருக்கான். சரியா? அப்போ அந்த இன்லெட் பைப் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்கான். இதுதான் நம்ம கேட்கப்பட்ட கேள்வி. ஓகேவா? சிம்பிளாக சால்வ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து மொத்தம் வந்து இந்த டேங்கோட கெப்பாசிட்டி 36ன்னு வச்சுக்குவோம். டேங்கோட கெப்பாசிட்டி 36 இருக்கிற நம்ம வந்து 2 டிவைட் பண்ணணும், அவ்வளோதானே. அப்போ இங்கே நம்ம எஃபிஷியன்சி பாருங்கள். அப்போ நம்ம 12 லிட்டர் 12 மணி நேரம் ஓடி இருக்குது. அப்போ இங்கே 36. ஸோ அடிச்சிங்கன்னா என்ன இருக்க போகுது, 1 மணி நேரத்துக்கு ஒரு 3 லிட்டர் இன் பண்ணால் போதும். சரியா? அப்போ 12 மணி நேரத்தில் என்ன பண்ணிடுவார், 36 இன் பண்ணிடுவார். சரியா? அப்போ இங்கே -1. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? அடுத்து இதை வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? இப்போ நமக்கு வந்து இந்த எஃபிஷியன்சி இது எப்படி இருக்குது, இவர் எஃபிஷியன்சி எக்ஸ் எப்படி இருக்கார், 3x இருக்கார். சரியா? பியூரோ எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது, ஒய் 1y. சரியா? ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு, 3 hours ஒர்க் பண்ணியிருக்கு. சரியா? அப்போது 36 லிட்டரில் 3 hours ஒர்க் பண்ணியிருந்தா எவ்வளோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 12 இவ்வளோ சம்மம். இந்த 12 எப்படி இருந்துச்சு, இந்த 12 எப்படி இருந்துச்சு, இது தெரிஞ்சால் போதும் சம்மம் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? இன் பண்ணுற டேப்பு 12 மணி நேரம் அவன் ஃபில் பண்ணுறதுக்கு, அவுட் பண்ணுற டேப்புக்கு 36 மணி நேரம் அவுட் பண்ணுறதுக்காகவும் 2க்கு எல்சிஎம் எடுக்கிறோம். அவங்களோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 36, இவங்களோட எஃபிஷியன்சி 3 இருக்குது, இவங்களோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது 1 இருக்குது. 2 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. இவரோட எஃபிஷியன்சி 3x இருக்குது, இவரோட எஃபிஷியன்சி மைனஸ் தனி வெளியே போகிறனால மைனஸ் பண்ணுறோம். ஸோ
ஒய் 1y ஈக்குவல் டு ரெண்டு சேர்ந்து எவ்வளோ வரைக்கும் முடிச்சிருக்காங்க அதை பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கே 36 இருக்குது, 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஹவர் 12 லிட்டர் முடிஞ்சா. இது 2 பைப்பு சேர்ந்து எத்தனை பைப்பு இருக்குது, 12 பைப்பு இருக்குது முடிஞ்சதா. அப்போ இந்த ஒய்யை தூக்கிடுங்க. தூக்கினீங்கன்னா 4x ஈக்குவல் டு எவ்வளவு 24, 4 வச்சு அடிச்சிங்கன்னா x ஈக்குவல் டு 6. அப்போ x 6னா ஒய் எவ்வளோதான் 6 தான். நம்ம 12 டேப்பில் இன் பண்ண டேப் 6 இருக்குது, அவுட் பண்ண டேப்பு 6 எவ்வளோ தான் சம் முடிஞ்சுதா. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி அரித்மெட்டிக் ஓரளவு ரொம்ப ஈஸி தான். இந்த ஒரு சம் மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு போகிற மாதிரி இருக்கும். அது சம் எல்லாமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி ஃபாஸ்ட்டாக போட்டு போயிடலாம். சரியா. அடுத்து இன்றைக்கி ஒரு டெஸ்ட் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் வச்சுருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் தெரிஞ்சப்போ சார்ட்டை அடித்து தூக்கிட்டு போயிடலாம். சரியா. இன்றைக்கி இந்த ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணக்கூடிய சார்ட்டை இன்றைக்கி அடுத்து பார்த்துருவோம். சரியா. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார்ட் தட் இஸ் கொஷின் நம்பர் 47 to 50. ஒருத்தருக்கு கொஸ்டின் நம்பர் வேரி ஆகிருக்கும். ஸோ இங்கே உள்ள கொஸ்டின் படி நான் பார்க்குறேன். சரியா. 60 சார்ட். ஓகே. சார்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் இருக்கும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம சிம்பிளாக ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம செம்ம ஜாலியாக சால்வ் பண்ணலாம். ஆனால் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலேருந்து எஃப் வரை கம்பெனி இருக்குது. ஸோ சைடில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து பாருங்கள் சம்மில் கஸ்டமர் பொறுத்தளவில் இஃப் த ப்ராஃபிட் ஏன் பை ஷாப் கீப்பர் ஆர்டிகல் டி இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 144 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டி பர்சன்டேஜ் படி பார்த்தா 18% இருக்குது ப்ராஃபிட்டு, ரூபா படி பார்த்தா 140 ப்ராஃபிட் தான். ஃபைண்ட் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிகல் டி அப்படின்னு சொல்கிறேன். முதல்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரேன். காஸ்ட் ப்ரைஸ்லாம் என்ன, மார்க்கெட் ப்ரைஸ்லாம் என்ன அப்படி தெரிஞ்சுக்கணும். சரியா. இப்போது செல்லிங் ப்ரைஸ்லாம் என்ன, இது மூணுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 1000 ரூபான்னு எடுத்துக்கிறேன். சரியா. காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 1000 ரூபான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதில் வந்து ஒரு 20% ப்ராஃபிட்னு சொன்னாங்கன்னா 120/100 எவ்வளோன்னு போட்டிங்கன்னா 1200 கிடைக்கும். இது நமக்கு என்னது செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா. அடுத்து என்ன சொல்லுவாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 800 ரூபான்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 800 ரூபா. 10% டிஸ்கவுண்ட் விற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 10% டிஸ்கவுண்ட் விற்றிங்கன்னா என்ன போகுது 90/100. 980 எவ்வளவு 72. 720 என்னது தான் செல்லிங் ப்ரைஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டியது. காஸ்ட் ப்ரைஸ் கூட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கூட்டினாலும் கிடைக்கிற செல்லிங் ப்ரைஸ் தான். அதே இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கூட டிஸ்கவுண்ட்டை கழிச்சாலும் கிடைக்கிறது என்ன தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான். இதை இப்படி எழுதலாம். இப்படி எழுதால் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். நம்ம இதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா இப்படி 100 ரூபா காஸ்ட் ப்ரைஸ் 100, இதான் எவ்வளவு 1000 ரூபா, 120 எவ்வளோ எப்படி எழுதினா கேன்சல் பண்ணுறதுக்கு சும்மா சிம்பிளாக இருக்கும். அப்போ இந்த மெத்தட் தான் நம்ம இந்த சார்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். 5 கொஷினாக போகிறதுக்கு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும். கான்செப்ட் ஈஸி தான், பட் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா கேன்சலேஷன் தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரியா. அப்போ என்ன சொல்லியிருக்கான், கம்பெனி டியை பற்றி பேசுகிறாங்க. அப்போ டியோட பர்சன்டேஜ் படி பார்த்தீங்கன்னா 18% ப்ராஃபிட்டு, ரூபா படி பார்த்தீங்கன்னா 144 அப்படி சொல்லியாச்சு. ஓகேவா. அப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. சரியா. அப்போ இன்ட்டு 118 இது சாப்பிட்டா என்ன கிடச்சிடும், செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஓகேவா. இப்படி எழுதுவோம்ல 18 தான் பர்சன்டேஜ் படி பார்த்தா 18%, ரூபா படி பார்த்தா 144. காஸ்ட் ப்ரைஸ் வேணால் 100 எவ்வளோன்னு பார்க்கணும். அப்புறம் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வேணும். செல்லிங் ப்ரைஸுங்கிறது 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ இங்கே 118 எவ்வளோன்னு போட்டிங்கன்னா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு ஈஸியாக செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிடும். ஓகேவா. செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிட்டா அடுத்து பாருங்கள் மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்கான். மார்க்கெட் ப்ரைஸ் தெரியாது, ஆனால் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு 20%. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு 20%. அப்போ 80/100. ஓகேவா. இப்போ என்ன தான் கிடைக்கும், இப்போ தானே சொன்னேன் மார்க்கெட் ப்ரைஸில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மைனஸ் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது என்னது செல்லிங் ப்ரைஸ். அப்போ இதுவும் செல்லிங் ப்ரைஸ், இதுவும் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு போட்டால் ஆன்சர். அவ்வளோதான் சம் முடிஞ்சுதா. இப்போ பாருங்கள் 18 நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ 8 டைம்ஸ். சரியா. இந்த ஒரு ஜீரோ தூக்கிடுங்க. இந்த 8ம் கேன்சல் ஆயிரும். ஒரு 0 சேர்த்தா ஆன்சர் 1180. அவ்வளோதான். சரியா. பர்சன்டேஜ் படி பார்த்தா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 18%. சார்ட்டில் எடுத்தாச்சு. ரூபா படி பார்த்தா 144 ரூபா. ஓகே 144 எழுதியாச்சு. இன்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் தேவைன்னா 100ன்னு போடணும். நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான் தேவை. ஸோ 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 18% ரெண்டையும் கூட்டினா 118. இப்போ நமக்கு இங்கேயும் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும்.
அடுத்து மார்க்கெட் ப்ரைஸ் அதான் கேட்டிருக்கான். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கழிச்சாலும் கிடைக்கிறது என்ன தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் தான். மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, டிஸ்கவுண்ட் கழிச்சா கிடைக்கிறது, முடிஞ்ச வேலை. அவ்வளோ சிம்பிளாக கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கிள் எஃப் இஸ் ட்வைஸ் த காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கிள் சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ எதோட ரேட் அதிகமாக இருக்கும்? எஃப் இஸ் ட்வைஸ்னு சொல்கிறான். எஃபோட காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, சிஏ கம்பேர் பண்ணும்போது டபுளாக இருக்குது. சரி, ப்ராஃபிட் ஆஃப் த எஃப் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு 156ன்னு சொல்கிறான். இதே லைன் தான், எல்லா சமயம் ஒரு லைன் தான் செய்ய போகிறோம். பாருங்கள், இந்த சமயம் ஒரே லைனில் செய்கிறேன். அப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எஃப்போட ப்ராஃபிட் கொடுத்துட்டான் 156. சார்ட்டில் பார்க்குறோம் எஃப்போட பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ்? 12%. அப்போ பர்சன்டேஜ் பார்த்தா 12%, ரூபாப்படி பார்த்தா 156 ரூபா நமக்கு ப்ராஃபிட். ஓகேவா? பர்சன்ட் படி பார்த்தா 12%, ரூபாப்படி பார்த்தா 156 ரூபா ப்ராஃபிட். சரியா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் வேணும். அப்போ என்ன பார்ப்பீங்க? 100 எவ்வளோன்னு போட்டிங்கன்னா யாரோட காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும்? எஃப்போட காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். நம்ம கொஷின் யார் கேட்டிருக்கான்? சிஏ பற்றி தான் கேட்டிருக்கோம். அப்போ இது வரைக்கும் நமக்கு எஃப்போட காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. எஃப்போட காஸ்ட் ப்ரைஸ் எப்படி இருக்குமா? ட்வைஸாக இருக்குமா? அப்போ இதில் பாதி எடுத்துட்டிங்கன்னா யாருக்கு கிடைச்சிடும்? சியோட காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிடும். முடிஞ்சா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஃபைண்ட் த ப்ராஃபிட் கேட்டிருக்கானா? ஓகே, முடிஞ்சு வேலை. ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சோம்? நம்ம காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சாச்சு. அதில் 10% ப்ராஃபிட்டாக. சியோட ப்ராஃபிட் பாருங்கள் 10% சொல்லியிருக்கான். ஸோ 10/100. பாருங்கள், திருப்பி சொல்கிறேன். எஃப்போட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் படி பார்த்தா 12%, ரூபா படி பார்த்தா 156 ரூபா. 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எஃப்போட காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும். நமக்கு தேவை சி தான் தேவை. அப்போ சியோட காஸ்ட் ப்ரைஸ் வேணும். எப்படி இருக்குது? எஃப் ட்வைஸாக இருக்குது. அப்போ அதில் பாதி தான் என்ன இருக்க போகுது? இது இருக்க போது பாதி. எவ்வளோ போய் 2ன்னு போட்டிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சி கிடச்சிடும். அதில் 10% ப்ராஃபிட் ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்கான். ஸோ 10/100 தான் எடுத்து. இங்கே பாருங்கள் 0 0 2 வச்சு அடிக்க வரணும். சரி, ஓகே, அடிக்கணும் அடிச்சிக்கலாம். இல்லை இங்கே 12 வச்சு அடிக்கலாம்னு அடிச்சிக்கலாம். 12 வச்சு முதல்ல அடிச்சிடுவோம். அடிச்சிங்கன்னா 1 எவ்வளவு? 12 மீதி 36. ஸோ இங்கே 3 டைம்ஸ் 2 வச்சு அடிச்சிங்கன்னா 5. ஸோ 13 × 5 65. அவ்வளோதான். ஓகேவா? ஒரே ஸ்டெப்பில் சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஷின் போகலாம். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது. ஒரு லைன் தான். ஒரு லைன் கொஞ்சம் யோசிச்சிட்டிங்கன்னா ஒரே லைனை அழுத்தி சால்வ் பண்ணிடலாம். அடுத்த சம்பவத்தால் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இஃப் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் ஏ இஸ் 640. சரியா? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள் ஏ இஸ் 640. ஓகே, ஒயில் த டிஸ்கவுண்ட் அலோவிங் 10%. டிஸ்கவுண்ட் எப்போ கொடுக்காங்களா? 10% கொடுக்காங்க. சரியா? அப்போ நம்ம இங்கே பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸு 640 ரூபா, டிஸ்கவுண்ட்டு 10% கொடுக்காங்கன்னு சொல்லிட்டான். அது 10% கொடுத்தா 90/100. இது நமக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? இது நமக்கு என்னது? செல்லிங் ப்ரைஸ். அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஆர்டிக்கிள்னு சொல்கிறான். முடிஞ்சா? சிம்பிளாக சால்வ் பண்ணலாமா? அப்போ இது நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு? செல்லிங் ப்ரைஸ்ன்னு தெரிஞ்சு போச்சா? காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100. அவ்வளோதான் சம். 640 ரூபா ஒரு பொருளோட மார்க்கெட் ப்ரைஸ். 10% கழிச்சிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். 10% கழிச்சா செல்லிங் ப்ரைஸ். அப்போது செல்லிங் ப்ரைஸு எவ்வளவு? செல்லிங் ப்ரைஸும் படி பார்த்தீங்கன்னா எந்த கொஷின்? ஏ ப்ராஃபிட் பர்சன்ட் எவ்வளவு? 20%. அப்போ 100 + ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 120 தான் அந்த செல்லிங் ப்ரைஸு. காசு ப்ரைஸ் வேணும் 100 ஆகும். அப்போ என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இந்த 100 கீழே இருக்குமா? இந்த 100 என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த 100 கேன்சல் ஆயிரும். முடிஞ்சுதா? ஒரு 0 இங்கே அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இங்கே அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, 4 வச்சு அடிக்கலாம் 160. முடிஞ்சுதா? 16 × 3 எவ்வளவு? 480. அவ்வளோதான் சம்மு. ரொம்ப சிம்பிளாக ஒரு லைன் தான். எல்லா சம்மையும் நீங்கள் ஒரே லைனில் எழுதி ரொம்ப சிம்பிளாக அடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாமா? இந்த ஆர்டிக்கிள் இ அடிஷ்னல் 20% ஆஃப் த காஸ்ட் ப்ரைஸ் பெய்டு பை த செல்லர் த டிரான்ஸ்போர்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 120 அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 20% ப்ராஃபிட்டு 20% என்ன பண்ணுறான்? அடிஷ்னலாக ஆட் பண்ணுறாங்க. எதுக்காகனா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சேர்த்து அப்படின்னு சொல்கிறான். அது எவ்வளோ மாதிரி தான்? 120 ரூபா ஆயிடுது அப்படின்னு சொல்கிறான். சரியா? அப்போ பாருங்கள், இந்த 20% அப்படிங்கிறது எவ்வளோ தெரிஞ்சு போச்சுன்னா 120 தெரிஞ்சு போச்சு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100 எவ்வளோ அப்படின்னு பார்த்தா காஸ்ட் ப்ரைஸை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? 0 0 அடிச்சிங்கன்னா 6. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 600. ஓகேவா? 20% அடிஷ்னலாக கூட்டுறாங்க. அது அதனால் டிரான்ஸ்போர்ட் 120 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்கிறான். அப்போ அந்த 20 120 மாறுது. 100 எவ்வளோன்னு பார்க்குறோம். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 600 ரூபா. சரியா? ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் 600 ரூபா இருந்துச்சு. இது என்ன பண்ணுறாங்கன்னா 120 ரூபாயை கூட்டிட்டாங்கன்னு சொல்கிறான். ரேட்டு கூட்டினதுனால அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சேர்த்து என்ன பண்ணுறாங்களாம்? காஸ்ட் ப்ரைஸு 720 ரூபாயாக மாறிடுச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள்.
தென் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் இ கேட்டிருக்கான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு 25% ப்ராஃபிட். அப்போ என்ன பண்ணுவீங்க 125/100. அதான் இங்கே 100 எழுதுவீங்க. 100 தான் 700 வச்சுன்னா 125 எவ்வளோ முடிஞ்சுதா? 25 கேன்சல் பண்ணலாம். 4 டைம்ஸு 5 டைம்ஸு 4 வச்சு அடிக்கலாம். 1னா 4 மீதி 3 32 ஸோ 8 அவ்வளோதானா? 20% ஆளை 120 ரூபா கொடு. அப்போ 100 எவ்வளோ பார்த்தா காசு கிடச்சிடும். பழைய காசு கூட 120 எக்ஸ்ட்ரா கூட்டியாச்சு. 720 காசு ப்ரைஸ். இல்லை 25% ப்ராஃபிட் வச்சுக்கணுமா? செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறான். ஸோ 125 எவ்வளோ அவ்வளோதான். லாஸ்ட்டு சம். 12% டிஸ்கவுண்ட் வாஸ் அலவுட் அண்ட் ஆர்டிகல் பி இஸ் ஈக்குவல் டு 240. அப்போ வந்து அப்ராக்மெண்ட்லி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இஃப் நோ டிஸ்கவுண்ட் டு பி அலவுட் அப்படின்னு சொல்லிட்டான். அவ்வளோதான் சம்மம், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த சம்ம பொறுத்தவரை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பாருங்கள். பிக்கு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 25%. சரியா? அப்போ பாருங்கள், ஒரு பொருள் எப்போவுமே 100 ரூபா என்ன பண்ணுறான்னா 12% டிஸ்கவுண்ட் வைக்கிறானா. அப்போ எவ்வளோ இருக்கும் 88 ரூபா பொருள். என்ன பண்ணுறான் 20% ப்ராஃபிட்டில் வைக்கிறான். அப்போ எவ்வளோ கொடுத்துருப்பான் 125 கொடுத்துருப்பான். நோ டிஸ்கவுண்ட் பி ஆஃபர்னு சொல்லிட்டான். அப்போ என்ன பார்க்க போகிறீங்க 100 எவ்வளோன்னு பார்த்தா டேரெக்ட் ஆன்சர். இதை வாங்க காஸ்ட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸ்லாம் கண்டுபிடிக்காதீங்க, ஒரே சப்ளை எழுதிருங்க. 12% டிஸ்கவுண்ட் வைக்கும்போது 88 இருக்கும்போது 125 விற்றேன் நான். இப்போ டிஸ்கவுண்ட்டே கொடுக்காம 100க்கு விற்றா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறேன். இவ்வளோ தான் சம். சரியா? அப்போ இந்த அர்த்த பொருள் அப்ராக்மெண்ட்டாக தான் கேட்டிருக்கேன். நம்ம வாட்டர்மேன் டமட்டிமன் அடிக்கலாம். அப்போ இங்கே வந்து ஒரு 4 அடிக்குமா? 4 அடிச்சிங்கன்னா இங்கே எவ்வளோ போகுது 2 இங்கே 25. சும்மா வந்து ஒரு அப்ராக்மெண்ட்டாக கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? அப்போ இங்கே வந்து நம்ம 11 அடிக்கலாம். 11 அடிக்குமா? 11 அடித்தா 2, இங்கே 1 11 மீதி அப்படி போகுது. ஓகே, இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 140 ப்ளஸ் வருது. சரியா? 140 ப்ளஸ் வருது. என்ன எடுத்துக்கலாம் 142 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நமக்கு 100 அதிகமாக இருக்குது. ஸோ 42%. இது இப்படி எழுதணும். இங்கே வந்து ஒரு 144 வந்துட்டு அப்படின்னா இங்கே இப்படி எழுதுவீங்க. 144 ரூபா கிடச்சிருக்கு. எவ்வளோ ரூபா தான் 100க்கு 144 எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம இதை 100 எடுத்ததுனால கண்டிப்பாக என்ன ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். இன்னொரு அதிகமாக இருந்தால் அதை கூட்டி போட்டிங்கன்னா அதான் ஆன்சர் 42%. டேரெக்டாக எழுதிடலாம். ஆனால் அப்போ 12% டிஸ்கவுண்ட் வைக்கிறீங்க. 88 விற்கும்போது எவ்வளோ இருக்குது 125 இருக்குது. காஸ்ட் கேட்டால் 100 எவ்வளோ பார்த்தா டேரெக்ட் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிடலாம். முடிஞ்சுதா? அவ்வளோதான். நமக்கு இன்றைக்கி பார்க்க வேண்டியது இவ்வளோ வந்து நம்ம முக்கியமாக நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது. சரியா? இப்போ வேறெல்லாம் நீங்கள் ஓரளவு போட்டிருப்பீங்க. இப்போ நம்ம அடுத்து வேணால் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பார்த்துருவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வேணால் பார்த்துருவோம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பார்க்கலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்னென்னா சும்மா உங்களுக்கு குழப்பதுக்காக ஒரு மிரட்ட மாட்டிருக்காங்க. முதல் சம்லையே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். x² ப்ளஸ்ஸு அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். இது இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த 7x இருக்கும், இங்கே 2 இருக்குது, ரூட்டோட வழி என்னது அரை. இப்போ இது கேன்சல் ஆகிடும். அவ்வளோதான். சும்மா நீங்கள் 7xன்னு எழுத வேண்டியதான். சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க, இந்த ரூட்டை போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஆளுக்கு பயந்துடுவோம். 7x இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, ரூட்டோட வெளியே அரை தூக்குனிங்கன்னா முடிஞ்சுது. சரியா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது எதாவது சொல்லியிருக்கான். என்னது இருக்குது y² ப்ளஸ்ஸு 3y மைனஸு அங்கேயும் என்ன தான் இருப்பது ஆட்டோமேட்டிக்காக அரை பேரும். ஸோ 4 = 0. ஓகேயா? இப்போ சால்வ் பண்ணலாமா? வழக்கமாக ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன பண்ணிக்கலாம் 1 × 1 இதை பொறுத்தவரை 4 × 3 இதை மல்டி பண்ணிங்கன்னா 4, இதை மல்டி பண்ணிங்கன்னா 3, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 7. ஓகே 7 முடிஞ்சுதா? அடுத்து இங்கே எடுத்துட்டிங்கன்னா 1 × 1 இங்கே 4 இருக்குது, 1 × 4 இதை மல்டி பண்ணிங்கன்னா 1, இதை மல்டி பண்ணிங்கன்னா 4. ஸோ ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணால் +3 வரணும். மைனஸ் பண்ணால் +3 வரணும். அப்போ இங்கே மைனஸ் வச்சுட்டிங்கன்னா என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக +3 வந்துடும். அப்படி வெளியில் வரும்போது இதை எப்படி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இதில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது. வெளியே வரும்போது மைனஸ் ஆயிரும். -4 -3 இங்கே எடுத்துட்டிங்கன்னா இந்த 1 ப்ளஸ்ஸாக மாறிடும், 4 மைனஸாக மாறிடும். ஓகேவா? அப்போ இங்கே கம்பேர் பண்ணும்போது யார் தான் பெரிய ஆளாக இருப்பா, ஒய் பெரிய ஆளாக இருப்பார். இங்கே கம்பேர் பண்ணும்போது ஈக்குவல்ட் ஆயிரும். ஸோ திருப்பி இங்கே பார்க்கும்போது யார் பெரிய ஆளாயிருவாங்க, எக்ஸ் பெரிய ஆளாயிருவாங்க. ஸோ சிம்பிள் திரும்பிட்டாலே நமக்கு ஆன்சரு நோ ரிலேஷன். முடிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளாக ஒரே ஸ்டெப்பில் போட்டிருக்கலாம். அடுத்த சம் பாருங்கள்.
அடுத்த சம்மை பொறுத்தளவில் இதுவும் அதே கதை தான். என்ன இருக்குது இந்த இடத்துல 4x ஸ்கொயர் ப்ளஸ் 8x ப்ளஸ் 3 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அடுத்த ஈக்குவேஷன் 3y ஸ்கொயர் மைனஸ் 10y ப்ளஸ் 8 = 0 இருக்குது. ஓகேவா? அப்போது இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 4 எழுதுவாங்க. நமக்கு இந்த இடம் ரொம்ப செட் ஆகும், அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் இதை நம்ம 2 × 2 எடுத்துக்கலாம், இதை 1 × 3 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2, இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6, சம் பண்ணால் 8 வரணும். ஓகே, 8 வந்துட்டு. அதே மாதிரி இங்கே எடுத்துட்டிங்கன்னா 1 × 3 எடுத்துக்கலாம், இங்கே 4 × 2 எடுத்துக்கலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4, இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா 6, ரெண்டையும் கூட்டினா 10, ஆனால் -10 வரணும். ஸோ 2 இடத்துக்கு பண்ணி விட்ருங்க, மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ 2 இடத்துலையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ்னால் ஆயிரும் 10 வந்துடும். ஓகேவா? இப்போ வெளியில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்குன்னா, அந்த ஸ்கொயருக்கு முன்னாடியும் வயசுக்கு முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால ஸோ அவங்க கவனமாக செய்யணும். இங்கே நமக்கு ப்ளஸில் இருக்குது, ஸோ வெளியே ரொம்ப மைனஸில் வந்துடும். -2 -6 / 4. இங்கே எடுத்துட்டிங்கன்னா இங்கே எப்படி இருக்க போகுது, +4 +6 / 3. ஓகேவா? இப்போ இதில் ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். இதை இங்கே மல்டிபிள் பண்ணோம், இதை இங்கே மல்டிபிள் பண்ணோம். எப்படி மல்டிபிள் பண்ணோம், யார் தான் கிரேட்டராக இருக்க போகிறா? ஒய் தான் எப்போவுமே எப்படி இருப்பார், பெரிய நம்பராக இருக்குது, ப்ளஸ் வேல்யூ இருக்குது. ஸோ நமக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் ஒய் > x. ஒய் > x கண்டுபிடிக்க வேண்டாம். இது 2 வேல்யூ நமக்கு நெகட்டிவில் இருக்குது, அந்த 2 வேல்யூ நமக்கு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சரை போட்டுட்டு போயிடலாம். அடுத்து பாருங்கள், தேர்ட் ஒன்று. இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரியா? என்ன இருக்குன்னு பாருங்கள், 2x² மைனஸ் 9x + 10 = 0. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 2 5 × 2. ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 5, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4, ரெண்டையும் கூட்டினா -9 வரணும். அப்போ ரெண்டுமே மைனஸ் வச்சிங்கன்னா கூட்டும்போது -9 வந்துடும். அடுத்த ஈக்குவேஷனை பொறுத்தளவில் 3y² மைனஸ் 17y + 24 = 0. சரியா? அப்போ இதே எடுத்துக்கலாம், 1 × 3 எடுத்துக்கலாம், இதே எடுத்துக்கலாம் 8 × 3 எடுத்துக்கலாம். சரியா? 1 × 8 8 தான், 3 × 3 9. ஆனால் ரெண்டையும் நமக்கு கூட்டும்போது -17 வரணும். ஸோ 2 இடத்துலையும் மைனஸ். ஓகேவா? அப்போ வெளியில் வரும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +5 +4 / 2. இங்கே எடுத்துட்டிங்கன்னா +8 +9 / 3. ஓகேவா? அப்போ இதை இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 15 12, இதை இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 16 18. ஓகேவா? இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே எக்ஸ் பெரியாடாக இருக்கார், இங்கேயும் பார்க்கும்போது எக்ஸ் பெரியாடாக இருக்கார். ஸோ இங்கேயும் ஒய் பெரியாடாக இருக்கார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒய் தான் கிரேட்டர். என்ன எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போது ஒய் கிரேட்டர் வராரு. ஸோ இதுக்கும் ஆப்ஷன் பி தான், ஒய் > x. ஒய் > x இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தும் அதே தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஒரே பேட்டர்னு தான். பாருங்கள், 9x² மைனஸ் 15x + 4 = 0. அடுத்தது 4y² மைனஸ் 27y + 45 = 0. முடிஞ்சுதா? இதை மல்டி பண்ணலாமா? இதை நம்ம ஈஸியாக மல்டி பண்ணிடலாம். 3 × 3 இங்கே 1 × 4 மல்டி பண்ணால் 3, இங்கே 12, கூட்டினோம் மைனஸ் வரணும். மைனஸ் போட்டிங்கன்னா ரெண்டையும் கூட்டி பார்க்கும்போது -15 வந்துடும். அடுத்து 4 இருக்குது, இங்கே 1, இங்கே 4, இங்கே 15, இங்கே 3. 2 × 3 45, 1 × 4 4. மல்டி பண்ணிங்கன்னா 15, மல்டி பண்ணிங்கன்னா 12, ரெண்டையும் கூட்டினா 27. என்ன 27? -27. ஸோ 2 இடத்துலையும் மைனஸாக மாற்றிடுங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 12 / 9 = இங்கே என்ன இருக்குது 15, 12 / 4. சரியா? இதை இப்படி கேன்சல் பண்ணிக்கலாம்ண்ணே. இது 3 டைம்ஸு, இது 1 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். இப்படி மல்டி பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல அடித்தா 2 இடத்துல அடிக்கணும். இதை நீங்கள் மல்டி பண்ணிங்கன்னா 4 16, இதை மல்டி பண்ணிங்கன்னா 45 36. எப்படி பார்த்தாலும் யார் தான் ஒய் தான் கிரேட்டராக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஆன்சரு ஒய் தான் கிரேட்டராக இருக்கக்கூடாது. இதுக்கும் பி ஆப்ஷன் தான்
ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ், ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ். அடுத்த சம்மம் இதே தான், அப்படியே தான் கொடுத்துருக்காங்க, அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமா இல்லை. பாருங்கள், அதை பொறுத்தளவில் அதுவும் இதே தான், இப்படி எழுதிடுங்க. என்னது இருக்குது, 3x² மைனஸ் 5x மைனஸ் 2 = 0. இப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி எடுத்துக்கலாம், இதை 1 × 3ன்னு எடுத்துக்கலாம், இதை 2 × 1 எடுத்துக்கலாம். ரெண்டுமே இது இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மல்டி பண்ணிங்கன்னா 2, இது மல்டி பண்ணிங்கன்னா 3. ஸோ நமக்கு மைனஸ் மைனஸு என்ன வரணும், 5 வரணும். ஓகேவா? அடுத்து இங்கே எடுத்துட்டிங்கன்னா 3y² மைனஸ் 16y ப்ளஸ் 21 = 0. இதை 1 × 3 7 × 3 எடுத்துக்கலாம். மல்டி பண்ணால் 7, இங்கே 9, இன்னைக்கு கூட்டினா 16 மைனஸ் 16. ஸோ ரெண்டுமே மைனஸ். அப்படியே வெளியில் வரும்போது எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 2 3 ÷ 3, இங்கே 7 9 ÷ 3, ரெண்டு 3யும் தூக்கிடலாம். அப்போ இங்கே எக்ஸ் தான், இங்கே எக்ஸ் தான், இங்கே ஒய் தான், இங்கேயும் ஒய் தான். அப்போ எல்லா இடத்துலையும் எக்ஸ் நம்பராக இருக்குது. ஸோ பார்க்கும்போது இங்கேயும் ஒய் தான் பெரிய ஆளாக இருக்கார். ஸோ எக்ஸ் லெஸ் தென் இருக்கிறதுனால ஒய் கிரேட்டர் தென் எக்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். புரிஞ்சுதா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் வாங்க. சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேஷன் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே அப்ராக்சிமேஷன் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டின் நம்பர் 57. கொஸ்டின் நம்பர் 57 என்னக்குன்னு பாருங்கள். 21 × 15 + 121. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே இருக்கிற ஆப்ஷனை பொறுத்து தான் அந்த நம்பரை எப்படி ரவுண்ட் ஃபிகராக மாற்றணும்னு இருக்குது. சரியா? அப்போ 21.005 இங்கே பிரச்சனை கிடையாது. கீழே இருக்கிற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்குது. 435 430 428 இப்படிலாம் பக்கத்தில் வச்சு தான் வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேஷனே போகக்கூடாது, அக்யூரேட்டாக தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே நமக்கு பிரச்சனை கிடையாது, அடிச்சிடலாம். சரியா? 10 எவ்வளவு, 210. 5னா பாதி எவ்வளவு, 105. இது கூட ஒரு 121 கூட்டணும். ஸோ 4 3 6 436 435 இருக்குது, போட்டுடலாம். முடிஞ்சதா? சிம்பிளாக தான் இருக்குது. அப்படியே அடிச்சிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். மல்டிபை எழுதும் போது மல்டிபை எழுதிடுங்க, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள், 7 2 5 7 × 1/70 × 1/7. சரியா? 7 அடிச்சிருமா? 7 அடிச்சா 1 0 3 3 எவ்வளவு, 21. மீதி எவ்வளவு, 47. 7 7 தான் 49. சரி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் 7 வச்சு அடிப்போம். 10 1 எவ்வளவு, 7. மீதி எவ்வளோ இருக்குது, 3 33. 4 எவ்வளவு, 28. மீதி எவ்வளோ இருக்குது, 5 57. 57 எவ்வளோ இருப்பது, 8 எடுத்துக்கலாமா? ஸோ 8 எடுத்துக்கலாம். கீழே 10 இருக்கிறதுனால ஒரு தாழ்ந்தலை புள்ளி. ஸோ 14.8னா என்ன எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம். 14.8 எடுத்துக்கலாம், 15 எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த சம் பாருங்கள். இந்த மாதிரி சம்மில் தான் நீங்கள் மாட்டுவீங்க. பாருங்களேன், அந்த ஆப்ஷனை பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் வந்து எல்லா ஆப்ஷனும் எப்படி பாருங்கள், 2 2 காமனாக இருக்குது. 292 210 269 386 பக்கத்தில் இருக்கா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அப்ராக்சிமேட்டாக அடிச்சிடக்கூடாது. பாருங்கள், 7/6 × 36/13 × 6900 இப்படி தான் இருக்குது. இதை டக்குன்னு அடிச்சிடலாம் ஜாலியாக. இங்கே அடிக்கும்போது அதில் விஷயமே இருக்குது. எதுக்குன்னா ஒரு 0.2 விட்டால் கூட ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா 42 × 0.2 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 0.2 தானே, ஏப்பா விட்டுரு, இது தேவையில்லை, 40 எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இது ஒரு வேல்யூ பாருங்கள். 2 × 4 4 எவ்வளவு, 16. சரி, 2னா 4 எவ்வளவு, 8. அப்போ 8.4 ஆச்சா? 0.2 தான், லைட்டாக தான் விட்டோம். ஆனால் என்ன இருக்குது, 8 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், 8 டிஃப்ரென்ஸ் தான் என்ன பண்ணிடுவீங்க, ஆன்சரை மாற்றி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், கடைசி ஆப்ஷனு வாய்ப்பு இருக்கா, மாற்றி போட்டுருவீங்க. அப்போ நம்ம அந்த இடத்துல பாயிண்ட்டையும் விட்டுறக்கூடாது, அதான் முக்கியம். சரிங்களா? அப்போ 5னா 65 30.7. இந்த 0.7 கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ஆன்சர் நமக்கு அக்யூரேட்டாக வரும். அப்படி விட்டுட்டு டக்குன்னு 7 விட்டுட்டிங்கன்னா ஆன்சர் வேஸ்ட் ஆகுது. 6 × 7 42 சொன்னா
இந்த இடத்துல இந்த 0.7க்கு வேல்யூ இருக்குது. 0.2க்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும்போது 0.7 கூட எவ்வளோ வரும் சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த அக்யூரேட் வேல்யூவுக்கு இந்த வேல்யூ போடணும். மறந்துடாதீங்க, மறந்துடாது. ஆன்சர் 22292. 22292 ஆப்ஷனை பார்த்து தான் டிசைட் பண்ணணும். ஒரு 0.2 விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 0.3 விட்டுட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், 222 தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம் 22210 போட வாய்ப்பு இருக்குது சரியா? ஸோ அதனால் இந்த 0.8 வேல்யூவை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அடுத்ததும் பாருங்கள், 4250 4350 எல்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கேயே நீங்கள் எப்படி தான் எடுக்கணும்னா இதை வேணால் என்ன எடுத்துக்கலாம், 25 எடுத்துக்கலாமா? சரி, அடுத்தது இதை 14.5 வச்சுக்குவோம், இதை 12ன்னு வச்சுக்குவோம் சரியா? அப்போ இந்த 25 என்ன பண்ணிக்கலாம், 100/4 எழுதிக்குவோம் சரியா? இந்த 4 வச்சு எடுத்திங்கன்னா 3 டைம்ஸு 3 டைம்ஸு ஈஸியாக மல்டி பண்ணிக்கலாம் சரியா? அப்போ இதை மல்டிப்பாக என்ன ஆயிரும், ஒரு 0 போயிடும், ஒரு இது ஆட் ஆயிரும். ஸோ 1450 இருக்கும். இது வேல்யூ எப்படி ஆயிரும், 1450. இதை ஈஸியாக 3ஆல் மல்டி பண்ணிடலாம் சரியா? 4350. 14.5 எடுத்துக்கோங்க, 15 எடுத்திங்கன்னா செக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியா? அடுத்த சம்மு நம்ம க்யூப் ரூட்டே ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். அப்போ அதில் க்யூப் ரூட்டை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த க்யூப் ரூட் எடுத்திங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா க்யூபு 37 சரியா? இது பாருங்கள் 404/11 அதை அடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 3 டைம்ஸ்னால் 33, இங்கே மீதி 7 சரியா? ஈக்குவல் டு x². அப்போ என்ன எடுத்துக்கலாம், 37. அப்படியே டேரெக்டாக அடிச்சிருங்க, ஒரு வழியே இல்லை சரியா? அடுத்த சம்மு பொறுத்தளவில் தட் இஸ் 62 எப்படின்னு பாருங்கள். 7/9 × 5013 + 8/11 × 4523 ஓகேவா? இதுவும் பாருங்கள் 7190 7100 ரொம்ப பக்கத்தில் இருக்குது, 10 தான் டிஃப்ரென்ஸ். அப்போ செம்ம அக்யூரேட்டாக தான் செய்யணும். இப்போ 9 வச்சு அடிப்போம், அடிச்சிங்கன்னா 5 5 7 11 வச்சு அடிக்கலாம். 11 வச்சு அடித்தா 4னா 44 1 1 ஓகேவா? இப்போ மல்டி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும் 7190. டக்குனு மல்டி பண்ணணும், ஸ்பீடாக மல்டி பண்ணுறதுல விஷயம் இருக்குது. 7ஆல் பெருக்கணும், 8ஆல் பெருக்கணும், அவ்வளோதான். அடுத்தது சாதாரண சம்மு பாருங்கள். 17 12 போகணும். அப்போ என்ன தான் இருக்குது, 5 தான் இருக்குது சரியா? அடுத்த சம்லாம் பாருங்கள், உடனே மனசுக்குள்ளே போட்டுடலாம். 17 இருக்குது, 12 இருக்குது, கழிச்சா எவ்வளவு 5. அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ப்ளஸ்ஸு 15 கியூப் எவ்வளவு 4096. 15 கியூபு 4096 அவ்வளோதானா? இப்போது 4101 வருது. என்ன எடுத்துக்கலாம், 4100 எடுத்துக்கலாம். இதெல்லாம் மைண்ட்லேயே போட்டுடலாம் சரியா? அடுத்தது பாருங்கள், அடுத்து சாதாரண ஸ்கொயர் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் நம்பரை பொறுத்தவரை என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் நம்பரை பொறுத்தவரை முதல்ல 22.84 எப்படி எடுத்துக்கலாம், 23² எடுத்துக்கலாமா, 529. அடுத்து என்னது இருக்குது, -14² 196 எழுதிடலாம். இந்த -x அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அங்கிட்டு இருந்துருக்கு 12² இருக்குது. 12² எவ்வளவு 144 + 128 ஈக்குவல் டு -6 +6 மாதிரி முடிஞ்சுதா? இது ஆட் பண்ணுமா பாருங்கள். இது 2 ப்ளஸ் வேல்யூ என்ன, 9 + 8 17. 17ல் 10 போயிட்டுனா 7 முடிஞ்சது. அடுத்து இங்கே 2 + 2 எவ்வளவு 4. 2 + 2 எவ்வளவு பாருங்கள், கவனிங்க 4. இது என்ன பண்ணுவீங்க, இது 13. நீங்கள் மட்டும் டக்குன்னு 13ல் 4 போனால் 9 எழுதிடக்கூடாது, நல்லா கவனிக்கணும் சரியா? 4 தான் என்னது ப்ளஸ் வேல்யூ, 4 தான் ப்ளஸ் வேல்யூ. அப்போ இங்கே நமக்கு மைனஸ் வேல்யூ 13 இருக்குது. அதனால் இந்த 4 வச்சு பார்த்துட்டு இது தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இங்கேருந்து மைனஸ் பண்ணிடக்கூடாது சரியா? அப்போ 4 மீன்ஸ் என்னது 14. 14 13 பேர் எவ்வளவு 1. அடுத்தது 5 + 1 6. ஏற்கனவே ஒன்று கொடுத்துட்டோம், எவ்வளோ தான் இருக்கும் 5 தான் இருக்கும். ஸோ இங்கே 2 போனால் 3 317 ஓகேவா? இப்போ இன்னைக்கு கொஷின் பேப்பரை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. அது போக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஈஸியாக போகிறதா இருந்தால் அரித்மெட்டிக்கில் வந்து ஒரு 10 கொஷினையும் அரித்மெட்டிக் ஒரு 10 கொஷின் எடுத்துருந்துருக்கலாம். குவாட்ரிட்டிக் கொஷினில் வந்து ஒரு 5 கொஷின் எடுத்துருந்துருக்கலாம். நம்பர் சீரியஸில் ஒரு 4 கொஷின் நம்பர் சீரியஸ் நீங்கள் எடுத்துருந்துருக்கலாம் சரியா? அப்போது டிஐயில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் லாஸ் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இதில் ஒரு 5 கொஷினை ஈஸியாக தட்டிருக்கலாம். ப்ராஃபிட் லாஸ் தெரியலன்னா ஒரு சாப்டர் அப்படியே கம்ப்ளீட்டாக காலியாக போயிருந்திருக்கும். ஸோ
ஸோ ப்ராஃபிட் லாஸ் சார்ட்டு இன்னொரு பை சார்ட்டு ஒன்று கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் இதில் நம்ம 8 கொஷின் நம்ம வந்து ஈஸியாக அடிச்சிருக்கலாம். சரியா? சிம்பிளிஃபிகேஷன் 8 கொஷின் கொடுத்துருந்தோம், அதில் ஒரு 7 மார்க். சரியா? இப்போ இது வந்து நமக்கு டிஐ, இது சிம்பிளிஃபிகேஷன். நம்பர் சீரீஸில் 6 இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஓரளவு எடுத்திருந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்ல மார்க்காக வந்திருக்கும். மேக்ஸிமம் இன்னும் இந்த மேக்ஸ் வரலான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் எடுத்து நல்லா சால்வ் பண்ணிடணும். சிம்பிளிஃபிகேஷனை விட்டுறாது. சிம்பிளிஃபிகேஷன் தான் வந்து ரொம்ப பேஸு. அரித்மெட்டிக்கு கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? எல்லா இடத்துலையுமே பாருங்களேன், குவாட்ரிகேஷன்லேயே நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ண போகிறீங்க, சிம்பிளிஃபிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நம்பர் சீரியஸ்லையும் பாருங்கள், ஸ்கொயரு கியூப் எல்லாமே என்ன தான் இருக்குது, எல்லாமே பேஸ்ட் ஆன் தி சிம்பிளிஃபிகேஷன் தான். அதனால் நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருங்க. சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கு கை கொடுக்கும் எல்லா இடத்துலையும். நல்லா ஞாபகம் வச்சுக்குவாங்க. அடிஷன், ரெஃப்ராக்ஷன், மல்டி, ஸ்கொயர், நம்ம கியூப் நம்பர்லாம் படிச்சிருங்க. டெய்லி ஒரு டைம் சொல்லி பார்த்துருங்க. ஒரு 2 நாள் படிப்போம், அப்புறம் 3 நாள் மறந்து போயிடும். ஸ்கொயரு, கியூபு இது எல்லாத்தையும் விட்டுறாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 40 கொஷினில் ஒரு 14 to 15 கொஷின் எதாக இருக்கும், ஸ்கொயர் கியூப் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் சால்வ் பண்ணி. இன்றைக்கி கொஷின் பேப்பர் பொறுத்தவரை டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ரெண்டு கொஷின் இருந்துச்சு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் 2 கொஷின் இருந்துச்சு, ப்ராஃபிட் லாஸ்லேருந்து 7 கொஷின் இருந்திருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்படி தான். சிம்பிள் லெசன் 2 கொஷின் இருக்குது. இப்போ எல்லா சாப்டர் கவர் ஆகி தான் இருக்கும். நீங்கள் நல்லா சிம்பிளாக நல்லா வர சாப்டரை மட்டும் நல்லா பாருங்கள். வராத நினச்சி பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காதிங்க. சரியா? வர்றதை நல்லா பாருங்கள். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஷின் பேப்பரில் 40 கொஷின் நமக்கு இருக்குன்னா தட் இஸ் 50% ஆஃப் த கொஸ்டின் ஈஸியாக இருக்கும். முடிஞ்சுதா? 20 மார்க்கு தூக்கிடலாம். சரியா? அடுத்து ஒரு 30% to 35% கொஷின் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி லெவலில் இருக்கும். ஓகேவா? அப்புறம் மீதி என்ன இருக்குது, இன்னொரு 40 கொஷின்ஸில் ஒரு 20% கொஷின் தான் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இதுதான் நமக்கு கொஷின் பேட்டர்ன். இப்படி தான் இருக்கும். இது நமக்கு ஈஸி லெவல் கொஷினாக இருக்கும், இது மாட்ரேட் லெவல் கொஷினாக இருக்கும், இது கொஞ்சம் டைட்டாக. நமக்கு இது முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா கூட இதில் நமக்கு 32ங்கிறது மேக்ஸில் நல்ல மார்க் தான். 22 மினிட்ஸ் எடுத்துகிட்டு 32 மார்க் எடுத்திங்கன்னா நல்ல மார்க் தான். சரியா? அப்போ நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, எனக்கு குவாட்ரிகேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு 5 கொஷினை எடுத்துகிட்டு 5 நிமிஷம் போடுறது விஷயம் கிடையாது. அந்த 5 கொஷின் எடுத்து 2 நிமிஷம் போடணும். அதான் விஷயம். நம்பர் சீரிஸ் எப்படி கேட்டாலும் போட்டுருவேன், 1 மணி நேரம் கொடுத்து போகிறது விஷயம் கிடையாது. 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் 5 கொஷினே போடணும். அதான் விஷயம். சிம்பிளிஃபிகேஷன் எப்படி கொடுத்தா நான் கேன்சல் பண்ணிடுவேன் சார், ஓகே கேன்சல் எல்லோரும் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 10 கொஷினை எப்படி உங்களால் 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் போட முடியாதுன்னு அதில் விஷயமே தவிர, எனக்கு தெரியும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு தெரியும் குவாட்ரிகேஷனா போட்டுருவேன், நம்பர் சீரியஸாக போட்டுருவேன். கொஷின் பேப்பர் இப்படி எடுத்து பார்ப்பார். இப்படி எடுத்து பார்த்துட்டு சார்ட்டு போட்டுருவேண்ணே, சூப்பராக இருக்குது, சார்ட் போட்டுருவேன். ஓகே, நம்பர் சீரியஸ் 5 கேட்டிருக்கான், போட்டுடலாம், சூப்பர், கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது, தூக்கி போட்டு போயிடுவான். அந்த கொஷின் பேப்பர் உண்மையிலே டெஸ்ட் போட்டோன்னு தான் தெரியும். அந்த கொஷின் பேப்பர் டிஏல எத்தனை கொஷின் ஆன்சர் வரல, டிஏல எத்தனை கொஷின் ரொம்ப கால்குலேட்டிவாக இருந்துச்சு, நம்பர் சீரியஸில் எத்தனை கொஷின் லாஜிக் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயம் புரியும். அதனால் நீங்கள் மேலோட்டமாக கொஸ்டினை மட்டும் ஒரு கிளான்ஸ் ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு கொஸ்டின் நமக்கு வந்துடும் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. அது கண்டிப்பாக கை கொடுக்காது. ஸோ மேலும் வந்து நிறைய டெஸ்ட்டு போட்டே இருங்க. போட்டுனீங்கன்னா தான் நீங்கள் எந்த லெவல் வரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மேலோட்டமாக கொஸ்டின் மட்டும் ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு கொஸ்டின் ஈஸிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. அந்த ஃபீட்டில் உட்காந்து டைட்டாக வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்கள் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அதனால் தொடர்ந்து நிறைய டெஸ்ட்டு போடுங்க. இப்போது அடுத்த டெஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரீ டெஸ்ட் எப்போ பிளான் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரில. ஸோ அதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரீ டெஸ்ட் எப்போ பிளான் பண்ணுறோன்ட்டு. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை அடுத்து வந்து ஃபர்தர் அவங்களுக்கு மண்டே ஆன்வர்ஸ்லேருந்து காலையில் டெஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் போயிட்டுருக்கு. அது வந்து உங்களுக்கு மண்டே ஆன்வர்ஸ் RRB PO ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரிலிம்ஸ் IBS ப்ரிலிம்ஸ், தட் இஸ் மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் 35 30 இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணியிருக்கு. மெயின்ஸ் கொஸ்டின் இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கு. ஏன்னா மெயின்ஸில் மக்கள் இன்னும் யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணல பெருசாக. மெயின்ஸ் டெஸ்ட் அவ்வளோ போட மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால் மெயின்ஸ் டெஸ்ட்டை மண்டே ஆன்வர்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு RRB ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மாலையிலையும் காலையிலையும் சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு IBS பண்ணக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் நடக்கும். சரியா? ஸோ தொடர்ந்து டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. வெற்றி பெற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.